வணக்கம். அடுத்து மிதுன ராசிக்கு இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல 3 நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குடும்ப உறவுகள். அதாவது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ். நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல அம்மா, அப்பா கூட இவ்வளோ நாளா இருந்த பிணக்குகள்லாம் விலகி, நல்ல ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா நல்ல ஒரு அந்யோன்யம் வந்து இன்க்ரீஸ் ஆறதுக்கான ஒரு பீரியட் இது. அதை தவிர குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட நீங்க தலையிட்டு அதை வந்துட்டு சரி பண்ணக்கூடிய ஒரு பீரியட். ஸோ உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு மரியாதை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டம் இது. 2வது சுப காரியங்கள். ஸோ இவ்வளோ நாளா தடைப்பட்டுட்டு இருந்த சுப காரியங்கள், திருமணம், குழந்தை பேரு அப்படிங்கறதெல்லாம் கைகூடுறதுக்கான ஒரு காலகட்டம் இது. எஸ்பெஷலி லவ் மேரேஜ் அப்படின்ற பட்சத்துல இவ்வளோ நாளா நீங்க சம்மதம் கிடைக்காம வீட்டுல வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கைகூடுறதுக்கான ஒரு பீரியட் இது. 3வது தொழில் வளர்ச்சி. நல்ல ஒரு பிசினஸ் growth இருக்கிறதுக்கான ஒரு பீரியட். எஸ்பெஷலி நீங்க ஏதாவது பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது நல்ல ஒரு growth இருக்கும், நல்ல ஒரு இன்கம் வரதுக்கான ஒரு பீரியட். அதை யூஸ் பண்ணி நீங்க இதுக்கு முன்னாடி பிசினஸ்க்கு வாங்கின கடன்கள்லாம் அடையறதுக்கான ஒரு காலகட்டம். வேலையில இருக்கிறவங்களுக்குமே வந்துட்டு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் அதெல்லாம் கைகூடுறதுக்கான ஒரு காலகட்டம் இது.